சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ரேஷன் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து பயன்பெற்று வரும் தகுதியற்ற பயனாளிகளின் பெயர்களையும் அவர்களுடைய ரேஷன் கார்டையும் ரத்து செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசும் மாநில அரசுகளும் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பல்வேறு உதவிகளை வழங்கி வருகின்றன. ஆனால் ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகளும் கடுமையாக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக கேஒய்சி சரிபார்ப்பை மத்திய அரசும் மாநில அரசுகளும் கட்டாயமாக்கியுள்ளன. தமிழ்நாடு உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்களில் கேஒய்சி விதிமுறையில் அரசு மிக கடுமையாக நடந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் பெரும்பாலான மாநிலங்களில் கேஒய்சி விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. ராஜஸ்தான் மாநிலத்தில் ரேஷன் விநியோக முறை தொடர்பாக ஒரு பெரிய மோசடி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அரசுக்கு தவறான தகவல்களை வழங்கி 29 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இலவச கோதுமை மற்றும் அரிசி வாங்கியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அரசு அறிக்கை வந்த பிறகு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட நபர்கள் ரேஷன் கார்டு பட்டியலிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளன. 2025 ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் ரேஷன் பட்டியலில் இருந்து தகுதியற்றவர்களின் பெயர் நீக்கப்படும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அதேபோல அவர்களிடமிருந்து மீட்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு எச்சரித்துள்ளது. கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்காதவர்களின் பெயர்களும் அவர்களுடைய ரேஷன் கார்டும் பட்டியலிருந்து நீக்கப்படும். ராஜஸ்தான் மாநிலத்தில் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் ஒரு மோசடி வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. மாநில அரசின் ஆதார் இணைப்பு மற்றும் கேஒய்சி சரிபார்ப்புக்கு பிறகு இந்த குறிப்பிடத்தக்க வழக்கு வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. 29,02,000க்கும் மேற்பட்டோர் தவறான தகவல்களை வழங்கி பல ஆண்டுகளாக இலவச ரேஷன் முறையை பயன்படுத்தியுள்ளன. இப்போது அத்தகைய நபர்களின் பெயர்கள் பட்டியலிருந்து நீக்கப்படும். இது தொடர்பான ஒரு திட்டம் ராஜஸ்தான் அரசின் உணவு மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் கோதாராவுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தின் உணவு மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் அமைச்சர் சுமி கோதாரா கேஒய்சி சரிபார்ப்பு செய்யாதவர்களின் பெயர்கள் திட்டத்திலிருந்து நீக்கப்படும் என்று தெளிவாக கூறியுள்ளார். இந்த நபர்கள் ஏன் திட்டத்தில் சேர்ந்தார்கள் என்பதை தீர்மானிக்க அவர்களுடைய பெயர்களும் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. அவர்களில் சிலர் மட்டுமே இதன் மூலம் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். ரேஷன் திட்டத்தில் தகுதியானவர்களை சேர்ப்பதற்கும் தகுதியற்றவர்களின் பெயர்களை நீக்குவதற்கும் வெளிப்படையான செயல்முறையை உருவாக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு அரசு அதிகாரம் வழங்கியுள்ளது. இப்போது தகுதியான நபர்கள் கலெக்டர் அலுவலகம் அல்லது துறை வலைத்தளம் மூலம் தங்கள் பெயர்களை சேர்க்கலாம். இருப்பினும் 16 லட்சம் தகுதியற்றவர்கள் தாங்களாகவே முன்வந்து தங்கள் பெயர்களை நீக்கியுள்ளனர். இந்த எண்ணிக்கை எதிர்காலத்தில் அதிகரிக்கக்கூடும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மாநில அரசு சார்பாக ரேஷன் திட்டத்தின் உதவிகளை தாங்களாகவே கைவிடும் பிரச்சாரத்தை தொடங்கப்பட்டுள்ளது. இதில் நிதி ரீதியாக வசதியுள்ள மக்கள் தாங்களாகவே முன்வந்து இந்த திட்டத்திலிருந்து விலகலாம். அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு இனிமே ஆதார் அட்டை நகல் தேவையில்லை. அதாவது இனி ஆதார் கார்டு நகல் தேவையில்லை என சூப்பர் அப்டேட் கொடுத்த UIDAI அமைப்பு தற்போது இந்த புதிய வசதி சோதனை அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. அதாவது ஆதார் அட்டையை கையில் வைத்து கொண்டு அலைவதற்கு மாற்று வழியாக செயலி ஒன்றை இந்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. முற்றிலும் தனிநபர் பாதுகாப்பை
மையப்படுத்தி வடிவமைக்கப்பட்டு உள்ளது. வாருங்கள் ஆதார் செயலியின் சிறப்பம்சங்கள் என்னென்ன என்பதை குறித்து பார்க்கலாம். வங்கி கணக்கு, பாஸ்போர்ட் விண்ணப்பம் உள்ளிட்ட எந்த வகையான அரசு சேவைகளாக இருந்தாலும் அவற்றை பெற ஆதார் அட்டை அவசியமாகி இருக்கிறது. திடீர் பயணம், வெளியூர்களில் ஹோட்டல்களில் தங்குவதற்கு கூட ஆதார் கட்டாயமாக தேவைப்படுவதால் மக்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் ஆதார் அட்டையை எடுத்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு உள்ளது. இது போன்ற சூழலில் சில சமயங்களில் தனிப்பட்ட தரவுகள் திருடப்பட்டு தவறாக பயன்படுத்தப்படுகிறது. இப்பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவதற்காக ஒன்றிய அரசு UIDAI உதவியுடன் ஆதார் செயலி ஒன்றை சோதனை அடிப்படையில் அறிமுகம் செய்துள்ளது. இதுவரை பார்ப்பதற்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனையான செயலி போல் காட்சியளிக்கிறது. இதனை QR கோடு மற்றும் முக அடையாளம் AI தொழில்நுட்பம் மூலம் தனிநபர் பயன்படுத்தி கொள்ள முடியும். 100% தரவு பாதுகாப்புக்கான ஆதார் செயலியை பயனாளர்கள் எப்படி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்ற தகவலையும் ஒன்றிய அரசு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் ஆதார் என தட்டச்சு செய்து பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். பின்னர் அச்செயலியை திறந்து 12 இலக்க ஆதார் எண் மற்றும் அதனுடன் பதிவு செய்த செல்போன் எண்ணை உள்ளீடு செய்து OTP மூலம் சரிபார்ப்பது அவசியம். அதனைத் தொடர்ந்து ஆதார் அட்டையை PDF வடிவில் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். ஆதார் பீட்டா வெர்சன் செயலி அறிமுகத்தால் இனி ஒவ்வொரு இடங்களுக்கும் ஆதார் அல்லது அதன் நகலை எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அத்துடன் முக அடையாளம் மூலம் மட்டுமே செயலி இருக்கப்படும் என்பதால் 100% தரவு பாதுகாப்புடன் தேவையான தகவல்களை மட்டுமே இச்செயலி வழங்கும் என்றும் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. தற்போது சோதனை அடிப்படையில் அறிமுகம் செய்துள்ள ஆதார் செயலிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததும் அச்செயலி அனைத்து பயனாளர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் வகையில் நடைமுறைக்கு வரும் என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.